ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா ராம். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோங்க. சுயதொழில் செய்யணும்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான். மட்டும் இல்லை, இன்றைக்கி ட்ரெண்டிங்காக ஆகிட்டுருக்க ஒரு விஷயம் ரிட்டன் கிஃப்ட். எல்லோரும் கொடுக்குறோம் எல்லா விஷயத்துக்காகவும். வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஆகட்டும், பெரிய பெரிய விசேஷங்கள் ஆகட்டும், ரிட்டன் கிஃப்ட் மஸ்ட்டுங்கிறது ஒரு கான்செப்ட் ஆகிடுச்சிங்க. நம்ம வீட்லேயே இந்த மாதிரி தயார் பண்ணலாம். தைக்க தெரிஞ்சவங்க, தைக்க தெரியாதவங்க நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி தைச்சி கொடுங்கன்னு சொன்னால் கூட அருமையாக தைச்சிக்குவாங்க. தைக்க தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இன்றைக்கி காமிச்ச ஜிப்பு, ரன்னரு, ஃபோமு, மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குதுங்க. நான் 1 மீட்டர் வாங்கினேன். 14 பவுச் வந்தது. அதில் 4 பவுச்சு சின்னது. வீடியோவில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெளிவாக காமிச்சிருக்கேன். ஜிப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வச்சு தைச்சிடலாங்க. தைச்சதுக்கு அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணி ஜிப்போட அந்த இன்னொரு எண்டை வந்து துணியோட பைண்ட் பண்ணி அடிக்கணுங்க. இல்லை உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா ஒரு துணி வச்சு ரிவர்ஸ் பண்ணி தைச்சிட்டா கூட ஈஸியாக இருக்குங்க. இப்போது ரிவர்ஸ் பண்ணி ஜிப்பை வந்து இன்னொரு ஸ்டிச் மேலே பைண்டிங் போடுறேங்க. அப்போது அழகாக சீட்டிங் ஆகிடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதோட ஃபினிஷிங்கு. அதுதான் இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். இவ்வளோ தைச்சி வச்சுருக்கோமே, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதை எப்படி நம்ம விற்கிறது அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு வந்ததுன்னா உங்களுக்கான ஒரு சின்ன ஐடியாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு இந்த மாதிரி நான் பவுச்சஸ்லாம் தைக்கிறேன். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அது பென்சில் பவுச்சாக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம லேடிஸாக இருந்தால் மொபைல் போட்டுக்கலாம், இல்லை நம்ம காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம், ட்ராவலிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயங்க, நம்ம ஜுவல்லெல்லாம் இதில் வச்சுக்கலாங்க. இதில் ஃபோம் கொடுத்துருக்க தொட்டு எந்த டேமேஜும் இல்லாமல் அழகாக நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க. பெரிய பெரிய டப்பாவாக வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த பவுச்சஸை வந்து நம்ம ஒரு ஜுவல் பாக்ஸாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். டைமில் நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் பீட்டு வச்சு தாம்பூலம் கொடுப்போங்க. ப்ளவுஸ் பீட்டுக்கு பதிலாக ஒரு பர்ஸை நீங்கள் கொடுத்து பாருங்கள், இன்னும் சந்தோஷப்படுவாங்க. நம்ம கொடுக்குற எல்லா ப்ளவுஸும் தைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. அதை வந்து ரிட்டனாக இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்க கையை விட்டு வெளியில் யாருக்கும் போகாது. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பேரை சொல்லி கூட யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு குட்டி ஸ்டோரியை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஆர்கன்ஸா மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஒரு பவுச்சு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேங்க. என்னோடய சிஸ்டர் அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த துணி எப்படின்னு சொன்னால் என்னுடைய பேத்திக்கு நான் ட்ரெஸ் தைச்சது போக மீதி இருந்த துணி தான் நான் வச்சு தைச்சிருந்தேன். அப்போது அக்கா வந்து கேட்டவுடனே சரி நான் போகிறப்போ உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸில் வந்து என்னுடைய அக்கா பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணுறா, சித்தி எனக்கும் இதே மாதிரி ஒரு பவுச் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேம்பா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு. அதுக்கடையில் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட், ஆண்டி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னா. என்ன மிஸ்ஸு ஆண்டின்னு சொல்கிறாளா? எனக்கு மிஸ்ஸுன்னு கூப்பிட்டா பிடிக்காதுங்க. எனக்கு வீட்டுக்கு வர ஸ்டூடெண்ட் என்னை ஆண்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸ்கூலில் போனால் மட்டும்தான் மிஸ்ஸு. ஸோ அவளுக்கும் நான் வந்து ஒன்று தைச்சி கொடுத்துட்டேங்க. இது 2மே ஷார்ட்ஸில் இருக்குது. அக்காக்கிட்ட இருந்து சின்ன பொண்ணு வந்து தனக்கு வேணும்னு அவள் எடுத்துகிட்டு இருக்கா. அது வந்து பெரியவளுக்கு தெரியாது. பெரியவ வந்து என்ன பண்ணியிருக்கா, சின்னவளோட ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள அந்த காஸ்மெட்டிக் எல்லாம் தூக்கி வெளியில் வச்சு தன்னோடைய தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டா. 2 பேருக்கும் ஃபைட் வந்துருச்சு. அதனால தான் அந்த மெசேஜ். ஸோ நம்ம வீட்டில் இந்தமாதிரி குட்டி குட்டி சண்டை போடுற பிள்ளைங்களுக்கு கூட இந்த மாதிரி தைச்சி தரலாங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நளினி கணேஷ், அவங்களும் வந்து ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ளூ கலர் அந்த பிளாக் பிரிண்ட் பண்ணதை. அப்புறமா இந்த காட்ஸ் லவ் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன துணியில் கூட அருமையாக தைச்சி காட்டிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உற்சாகப்படுத்துகிற இந்த 2 சப்ஸ்கிரைபருக்கு நம்ம கொடுக்காமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அதனால் அவங்க விலாசத்தை எனக்கு அமுச்சு வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிடுவேன். இந்த பவுச் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அட்சதெல்லாம் போடுறதுக்கு இன்றைக்கி குட்டி குட்டி பவுச்சஸ் வந்து கடையில் விற்கிறாங்கங்க. நம்மளே கிளாத் வாங்கி வீட்டில் பண்ணலாங்க. இதுக்கு பெரிய செலவு ஆகாதுங்க. கடையில் போய் நம்ம வாங்குறத காட்டிலும் அழகழகாக இந்த மாதிரி துணிகளை வாங்கி அட்சதைக்கு நம்மளே ஒரு சுருக்கு பை மாதிரி தைச்சி போட்டுடலாங்க.
இந்த வீடியோ எப்படி இருக்குது, எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் அது கண்டிப்பாக உங்களுக்கு உற்சாகமாக இருக்காது. பேச வேண்டிய விஷயத்த அழகாக பேசினா கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ரீச் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேங்க. தொடர்ந்து பாருங்கள். இன்னொரு கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வருது. அது என்னன்னு சொன்னால், காலையில் நம்ம பால் வாங்க போவோம் இல்லைங்களா, அந்த விஷயத்துலேருந்து சாயந்தரம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை வாங்க போகிற விஷயம் முடிக்கும் இதை யூஸ் பண்ணலாங்க. இந்த வீடியோவில் காமிச்சிருக்க குட்டி குட்டி விஷயங்கள் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த பீட்ஸ் வீட்டில் இருந்தது, இதுக்கு ஒரு பீட்ஸ் கொடுத்தா என்ன அப்படின்னு இந்த பீட்ஸை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேங்க. நல்லா இருக்குங்களா? சரிங்க, அடுத்த வீடியோவுக்கு நம்ம போவோம். இப்போது நான் குஷின் கவர் 2 தைச்சி போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில். அந்த குஷின் கவரில் மீதி துணி இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த துணியை வச்சு தான் இன்றைக்கி ஒரு பேகு தைச்சிருக்கேங்க. அந்த பேகு எப்படி தைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க. இதுக்குமே பக்கா மெஷர்மெண்ட் கொடுத்துட்டேங்க. துணி வச்சுட்டு ஃபோமு, அடியில் லைனிங் கிளாத். ஏன் ஃபோம் வைக்கிறேன்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? ஃபோம் வச்சா கொஞ்சம் அழகாக இருக்குங்க அந்த லுக்கு. நம்ம சும்மா ஒரு துணி பையை தூக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப வெக்கப்படுவோம் இல்லைங்களா? நம்ம வெக்கமே படாமல் அழகாக அந்த ஃபோம் பேக்கை கையில் தூக்கிட்டு போடுறப்போ இன்னும் நல்லா இருக்குங்க, அந்த லுக் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த ஃபோம் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயத்துக்கு இந்த ஃபோம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னபடி ஜுவல் எடுத்துகிட்டு போகிறப்போ டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி மொபைல் ஃபோன் வச்சுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ஃபோம் யூஸ் பண்ணுறப்போ. அதாவது லுக் வைஸில் இந்த ஃபோம் வச்சு ஃபினிஷ் பண்ணால் மட்டும்தாங்க அவ்வளோ அழகான ஒரு லுக் நமக்கு கிடைக்கும். ஃப்ளாட்டாக நம்ம வந்து ஒரு லைனிங் கிளாத்தை மட்டும் வச்சு ஃபினிஷ் பண்ணால் தூக்கிட்டு போகிறதுக்கு வெக்கப்படுவாங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட இந்த பேக்கை கொடுத்து கடையில் போய் வேணுங்கிற பொருளை வாங்கிட்டு வா, சின்ன சின்ன ஐட்டம், பால், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வான்னு நம்ம பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தா கூட அழகாக போயிட்டு அழகாக தூக்கிட்டு வந்துடுவாங்க. 2 ஹேண்டில் கொடுத்துருக்கேன். எப்படி தைக்கணும்னு டீட்டெயில் வீடியோவை தான் காமிச்சிருக்கேன். பைண்டிங், இதுதான் பைண்டிங்க. இப்போது டைரெக்டாக நம்ம வந்து ஜிப்பை வச்சு தைக்க முடியலன்னு சொன்னால் இந்த துணி கொடுத்து இப்படி மடித்து தைச்சிருங்க, ஃபினிஷிங் சூப்பராக வந்துடும். இந்த பேகுக்கு அடியில் ஒரு பேஸ் கொடுக்கணுங்க. அந்த பேஸ் இருந்தால் மட்டும்தான் அகலமாக இருக்கும், பொருட்கள் உள்ளே போடுறப்போ அழகாக இருக்கும். அந்த பேஸுக்காக தான் இது கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த 2 வாயும் தைக்கணுங்க. தைச்சிட்டு சைடு ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு வந்துடணும். அப்புறமா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் நம்ம தைக்கணுங்க. தைச்சிட்டா அடியில் இதோட பேஸ் வந்து நல்லா அகலமாக இருக்குங்க. நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் உற்சாகத்தை தரும் நிறைய வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. பார்த்தீங்களா பேஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. என்னுடைய ஹோம் பேஜில் நிறைய வீடியோ போட்டிருக்குங்க. டைம் இருக்கிறப்போ விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா.